அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி கலெக்ஷனு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இது 2020 ஹைதராபாத் மின்ட்டு. எல்லா நாணயமுமே கொஞ்சம் ரேரு இயரு, ரேர் மின்ட்டு. 2020 வெளிவந்த 10 ரூபா காயினில் இதுதான் விலை அதிகமானது. மற்றது எல்லாமே 100 ரூபா 150 ரூபா. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா இது 200 ரூபா. வலைத்தளத்தில் போய் ஒரு நாணயம் வாங்கினோம்னா 200 ரூபா. ஆனால் யூஎன்சி காயின் நம்ம கொடுக்குறது யூஎன்சி காயின், அவங்க யூஎன்சி தராங்களான்னு தெரியாது. தெளிவான ஒரு இதை காமிக்கேன். 2020 ஹைதராபாத் மின்ட்டு. எல்லா நாணயமுமே 2020 ஹைதராபாத் மின்ட்டு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காயின் ஃபுல்லாகவே யூஎன்சி தான். பாக்கெட்டை தான் உடச்சி போட்டிருக்கோம். பழைய காலத்து நாணயங்கள் மாதிரி 1000 வருஷம் ஆனாலும் மின்ட்டுலாம் போகாமல் இருக்கும் அப்படின்னு நம்பிடக்கூடாது. இப்போ சேரன் சோழன் பாண்டியன் காயின்கள்லாம் புலி படம் பொறித்த நாணயங்கள் நிறைய கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு சிங்கம் படம் பொறித்த நாணயங்கள் நிறைய கிடைக்கும். சிங்கம், யானை, குதிரை, பன்றி, அங்குசம், மீன், ஸ்வஸ்தம், சக்கரம், சந்திரன், சூரியன், மரம், செடி, இதில் எழுத்துக்கள், மொழி வாரியான எழுத்துக்கள், இது மாதிரியான சிம்பிள்ஸ் உள்ள நாணயங்கள்லாம் இன்னும் 1000 ஆண்டுகள் கழிந்தும் அழியாமல் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் கடலில் குளிக்க வரவங்க கடலுக்குள்ளே வீசுவாங்க. இன்னும் அந்த கடல் பிரளயத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அலைகளின் வழியே மணல்கள் அடித்து கரையில் ஒதுங்கும் பொழுது அந்த நாணயங்கள் கிடைக்கின்றன. அந்த நாணயத்தில் நான் இப்பொழுது சொன்ன முத்திரைகளெல்லாம் பொறிக்கப்பட்டுள்ளன. அதை பார்த்து இது சேர நாட்டு நாணயம், இது சோழ நாட்டு நாணயம், இது பாண்டிய நாட்டு நாணயம், இது பல்லவர்களின் நாணயம், இது நாயக்க மன்னர்களின் நாணயம், இது வேணாட்டு அரசர்களின் நாணயம், இது ஹைதரலி நாணயம், இது திப்பு சுல்தான் நாணயம், இது சேதுபதி நாணயம், இது சத்ரபதி சிவாஜி நாணயம் என்று நீங்கள், இது முகலாயர் நாணயம், இது மௌரியர்களின் நாணயம், இது குப்தர்களின் நாணயம், இது குஷானர்களின் நாணயம், இது வாடாக பேரரசின் நாணயம் சொல்லி நீங்கள் அந்த மன்னர் காலத்து நாணயங்களை ஃபுல்லாக நீங்கள் வகைப்படுத்தலாம். இன்னும் 1000 வருடங்கள் போனாலும் வகைப்படுத்தலாம். ஆனால் இதை நீங்கள் வகைப்படுத்த முடியாது. இதை இன்றைக்கி ஒருத்தர் கடலில் குளிக்க போகிற சமயம் உள்ளே எரிஞ்சிட்டார் அப்படின்னா சில குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து இந்த நாணயங்கள் கரை ஒதுங்குமே ஆனால், அந்த நாணயம் யாருடைய கரங்களிலும் கிடைத்தது ஆனால் இந்த அளவுக்கு அது கண்டிஷன் இருக்காது. உப்பு தண்ணியில் இது எல்லாமே துருப்பிடிச்சு போயிடும். இது நான் சொன்னது இயற்கை. அது போக இது மக்கள் புழக்கத்துக்கு போயிட்டா இந்த பாலிஷ் உங்களுக்கு கிடைக்காது. கைப்பற்ற இடங்களில் வருஷமும் மின்ட்டும் அழிஞ்சிருது. கரங்கள் இப்படி பட்ட இடங்களில் அந்த வருஷம் மின்ட்டெலாம் அழிஞ்சிருது. இது ஃபுல்லாக கருப்படிச்சு போய் நிறம் மங்கி நாணயத்தினுடைய தற்போதுள்ள இந்த நிலையிலேருந்து அது உருமாறிடுது. இப்படிப்பட்ட நாணயங்களை கலெக்ட் பண்ணும் பொழுது
நீங்கள் யூஎன்சியாக வாங்கி டக்குன்னு பேக்கேஜ் பண்ணி உங்களுடைய ஆல்பத்தில் வச்சுக்கிட்டது தான். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் புழக்கத்துக்கு விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கரங்களில் பெற்று அதை சேகரிக்க ஆரம்பித்தால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு அது ஒளிராது அல்லது மிளிராது. காட்டுக்குள்ளே 1000 யானைகள், 1000 சிங்கங்கள், 1000 புலிகள், 1000 வனவிலங்குகள் எல்லாம் நடமாடுகின்றன. எங்குமே அது நடமாடிய இடத்தில் மீண்டும் புற்கள் முளைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. காடு முழுவதும் அலைகின்றன. எங்குமே அது நடமாடிய இடங்களில் இது மான் போகின்ற தடம், இது புலி போகின்ற தடம், இது சிங்கம் போகின்ற தடமெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறை பிரித்து சொல்ல முடியாது. ஆனால் சில பெரிய குகை மாதிரி இருந்து செடிகளெல்லாம் விலகி இருந்தால் இது யானை தடம் என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் தரையில் புற்கள் முளைத்திருக்கும், செடி கொடிகளெல்லாம் வளர்ந்திருக்கும். இந்த வழியாக யானை நீர் இருந்த செல்லும் என்று சொல்வார்களே தவிர தரையை பார்த்து சொல்ல முடியாது. இது யானை தடம், இது புலித்தடம், இது நரித்தடம் சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் தொடர்ந்து ஒரு இடத்தில் நடந்து சென்றால் அந்த இடத்தில் புற்கள் கூட முளைக்காது, பொட்டலாகிவிடும். மனிதன் கால் பட்டால் அந்த இடத்தில் புற்கள் முளைக்காது. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் புண்ணியவான்கள். அது மாதிரி தான் இந்த நாணயமும். எங்கெங்கு சென்றாலும் இது தரம் குறையாது. மனிதர்களின் கரங்கள் பட்டால் தரம் குறைந்து அந்த எழுத்துக்கள்லாம் அழிந்துவிடும். மனிதர்களில் மகான்கள் நிறைய உண்டு. மகான்களையெல்லாம் மிஞ்சிய அளவுக்கு மனிதர்கள் நிறைய இருப்பார்கள். எல்லாம் தனக்கு தனக்கு தனக்கு, எனக்கு எனக்கு எனக்கு. இந்த இந்தியாவே நீ வச்சுக்கோ, இல்லை பத்தாது, பக்கத்தில் பாகிஸ்தானும் சைனாவையும் சேர்த்து கொடுத்துரு. அதை கொடுத்தாலும் பத்தாது, எனக்கு மற்ற அமெரிக்கா யூஎஸ் எல்லாத்தையும் கொடுத்து நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய வேணும். வாழுகின்ற காலங்களில் அவன் ஆடுகின்ற ஆட்டத்தால் பூமி நடுங்குகின்றன, நிலநடுக்கம் ஏற்படுகின்றன. தமிழ் புரியும் நினைக்கிறேன். மனிதன் வாழுகின்ற காலத்தில் அவன் ஆடுகின்ற ஆட்டத்தால் பூமி நடுங்குகின்றது, நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் போர்க்குழாய், பூமியை துளையிட்டு 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 ஈட்டியால் குத்தி கொண்டே இருக்கிறார்கள் பூமித்தாயின் வயிற்றிலும் நெஞ்சில். ஒழுங்காக வர தண்ணியை பூரா கடலை ஒண்டி விட்டுட்டு இங்கே பூமியை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாணயம் வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 200 ஒரு காயினோட ரேட்டு. நீங்கள் செக்கப் பண்ணிக்கோங்க. நான் 100 கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, அதுலேயும் கம்மியாக நம்ம ஒரு 70 கொடுப்போம். 80 வேண்டாம், 70 கொடுப்போம். ஒரு நாணயம் நீங்கள் வாங்கினாலும் எனக்கு அதை பற்றி சந்தோஷம்தான். இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான். இன்றைய விலை இது ஒரு காயின் 70 100% யூஎன்சி காயின். இதே 2020 ஹைதராபாத் மின்ட்டு யூஎன்சி இல்லாமல் நீங்கள் தாங்க சார், எனக்கு ஒரு 10 காயின் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக தருவேன். ஒரு காயின் வெறும் 20. அதை சேகரித்து வைத்ததற்கு உரிய கூலி, அவ்வளோதான். மற்றபடி 10 ரூபாய்க்கே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய நாணயங்களை சேகரியுங்கள். அது சம்பந்தப்பட்ட அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளுங்கள். அனைவருடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்பும் செம்மையுமாக விளங்குவதற்கு இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். எனக்கு இந்த நாணயங்கள் விற்பனை செய்வது மட்டும் எனது நோக்கம் அல்ல. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் சந்திக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஆவல் அல்லது பெரிய ஆசை. என்ன, நம்மளுடைய பழகு தமிழ்லே பேசினா தான் புரியும். அதில் நிறைய நண்பர்கள் பதிவுக்கு வாங்க, பதிவை கேளுங்க. நீங்களும் நாணயங்களை சேகரிங்க. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். விடைபெறுகின்றேன்.